பிரேமலதா விஜயகாந்த் அவங்க ஜோக் அடிக்கிறாங்க. இன்றைக்கி பேசியிருக்காங்க, அந்த கட்சியும் விஜயகாந்த் ஃபோட்டோவை போட்டு ஓட்டு கேட்கக்கூடாதுங்கிறாங்க. இதை விட ஜோக் என்ன இருக்குது? இந்த வீடியோ பாரு. யாரும் கேப்டனுடைய படத்தை எந்த கட்சியா இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த பிரஸ் மீட்ல நான் சொல்றேன். யாருமே விஜயகாந்த் ஃபோட்டோவை போடக்கூடாது. சரி, விஜயகாந்த் நல்ல மனுஷன், நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்காருன்னு இப்போ நியூஸ் வருது. நல்ல மனுஷன், அவரை நம்ம குறைச்சி பேசக்கூடாது. ஆனால் உண்மையை பேசணுமே. விஜயகாந்த் ஃபோட்டோ போட்டு எந்த கட்சியும் ஓட்டு கொடுக்கக்கூடாதுன்னா அப்போ விஜயகாந்த் ஃபோட்டோ போட்டால் ஜெயிச்சிட முடியுமா? விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பித்தார். 2006 அவர் உயிரோடு இருக்கும்போதே எலெக்ஷனில் நின்னார். 10% to 12% ஓட்டு. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. அவர் ஒருத்தர் தான் ஜெயித்தார். ஒரு சீட்டு, மற்றவரெல்லாம் தோற்று போச்சு. 2006 2011 ஜெயலலிதா அவர்களுடன் கூட்டணி சேர்ந்து 40 சீட்டு நின்னார். அதில் 29 சீட்டு தான் ஜெயித்தார். எதிர்கட்சி தலைவராக வந்தார். அப்பவும் மக்கள் அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கணும். அதுக்கடுத்தது 2016 மக்கள் நல கூட்டணின்னு போனார். இவர் திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட் 4 பேரும் சசிகலாட்ட ஒரு பெரிய பேரம் பேசி ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு தனியாக நின்று ஓட்டை பிரித்து திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு சசிகலாவுக்கு உடந்தையாக இருந்து வாங்கினாங்க. அதில் 6% ஓட்டு 4 பேரும் சேர்ந்து. அப்போ விஜயகாந்துக்குடைய ஓட்டு என்னாச்சு? 2%, 3% போச்சு. 2021 சட்டசபை தேர்தல் யாரோட டிடிவி தினகரனோட போய் கூட்டணி சேர்ந்தாங்க. இதே அப்போ இவர் உயிரோடு இருந்தார். யார்? விஜயகாந்த். 2%, 3% தான் வந்தது. அப்போ விஜயகாந்துக்குன்னு ஓட் பேங்க் எங்கே இருக்க? அவர் உயிரோடு இருக்கும்போதே ஓட் பேங்க் இல்லையே. இப்போ அவர் இறந்துட்டார். அவருக்கு இப்போ எத்தனை ஓட் பேங்க் இருக்க போகுது? எத்தனை ஓட்டு சதவீதம் இருக்க போகுது? பிரேமலதா என்னென்னா விஜயகாந்த் ஃபோட்டோவை போட்டு எந்த கட்சியும் கேட்கக்கூடாதுன்னா இது என்ன ஒரு இப்போ இது பேசுகிறதுக்கும் ஒரு நியாயம் இருக்குது நம்மள. அதனால் நியாயம் இல்லாமல் பேசுகிறீங்க பிரேமலதா. ஏன்னா அவர் இறந்தது கூட சொல்லிட்டார், இதுவரை சரித்திரத்திலே அவ்வளோ கூட்டம் வரலன்னு. அப்போ அண்ணாதுரைக்கு வந்த கூட்டம், எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம், அது கூட அதெல்லாம் அடிச்சிருச்சுன்னாங்க. சரி, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்கிறாங்கன்னு விட்டுட்டோம். இப்போ என்னன்னா அவர் ஃபோட்டோ போட்டு எந்த கட்சியும் கேட்கக்கூடாது. எம்ஜிஆர் ஃபோட்டோ போட்டு ஓட்டு கேட்பாங்க. ஏன்னா 30% ஓட்டு அதிமுகவுக்கு விழுதுன்னா எம்ஜிஆரால். ஜெயலலிதா ஃபோட்டோ போட்டால் ஓட்டு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிமுகவில் அந்த இது இருக்குது. விஜயகாந்த் ஃபோட்டோ போட்டான்னா உயிரோடு இருக்கும்போதே விழுகலையே. அதனால் மிகவும் ரொம்ப ஒரு இதில் பேசுகிறார் பிரேமலதா. இது ஒரு சிறந்த அரசியல் ஜோக்.